ஹாய் அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள் டேக் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் டேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் யூஸ் பண்ணுவாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் ப்ராடக்ட்டை கம்பேரிசன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த டேபிள் டேக் கம்பேரிசனுக்காகவும் பாயிண்ட்ஸ் டேபிளுக்காகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்றதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு டேபிள்ன்ற டேகே இருக்குது. டேபிள் டேக் ஓப்பன் டேபிள் டேக் க்ளோஸ் டேபிள் டேக்னு போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டேபிளை க்ரியேட் பண்ணோனாலே அங்கே ஒரு செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் கால்ட் அஸ் டேபிள் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு டேபிள் டேக் போட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ரோவாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன டேபிள் உருவாக்க போகிறேன்னா ஒரு மார்க் லிஸ்ட் டேபிளை யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மார்க் லிஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஆர் ஓப்பன் டிஆர் டேக் க்ளோஸ் டிஆர் டேக். டிஆர் டினோட்ஸ் ஃபார் டேபிள் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டேபிள் ரோவில் இப்போ டேபிள் டேக்கில் என்னென்ன டேக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டேக் ஒன்று இருக்கும், டிஆர் டேக் ஒன்று இருக்கும், டிஹெச் டேக் ஒன்று இருக்கும், டிடி டேக் இருக்கும். டிஹெச்னா டேபிள் ஹெட்டர், டிடினா டேபிள் டேட்டா, டேபிள் டேக்னா டேபிளை டினோட் பண்ணுறது. இப்போ இந்த டிஆர் உள்ள நான் என்ன பண்ண போகிறேன்னா டேபிள் ஹெட்டரை பண்ண போகிறேன். டேபிள் ஹெட்டர் என்னென்னா சீரியல் நம்பர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த டேபிள் ஹெட்டர் ஓப்பன் டேபிள் ஹெட்டர் அண்ட் க்ளோஸ் டேபிள் ஹெட்டர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஜெக்ட் தமிழ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப டைப் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். மேக்ஸ் இதில் சயின்ஸ் அப்படின்றத போகிறேன். இப்போ நான் இந்த டேபிள் ரோ க்ரியேட் பண்ண மூலயமா எனக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டரோட டேபிள் ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டேபிள் ரோவையும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதுக்கு கீழே இன்னொரு ஓப்பன் டிஆர் டேக் க்ளோஸ் டிஆர் டேக், அதாவது செகண்ட் ரோவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ரோவில் என்ன பண்ண போகிறேன்னா சீரியல் நம்பர் என்ன சீரியல் நம்பர்னால் 1. இப்போ செகண்ட் டேபிள் ரோவில் டிடியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிடி டினோட்ஸ் ஃபார் டேபிள் டேட்டான்னு டேபிள் ஹெட்டர் மட்டும்தான் டிஹெச்சில் போடுவாங்க. மிச்சம் எல்லாமே டிடியில் யூஸ் பண்ணுவாங்க. டிடி ஃபார் டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டானா இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலமில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா என்னன்னா சீரியல் நம்பர் 1ன்னு போட்டுடுறேன். இப்போ அதுக்கப்புறம் டிடியில் தமிழில் என்ன மார்க் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இங்கே நேம்ஸுன்றது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு ஹெட்டரை யூஸ் பண்ணி நேம்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ நேம்ஸ் அப்படின்றது போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சீரியல் நம்பர் போட்டேன், அவங்களோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜான்ற மாதிரி போட்டுறேன். அண்ட் ராஜா தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்ற மாதிரி போடுறேன். தமிழில் ஒரு 89. அதேமாரி மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னென்னன்றது போட்டுடுறேன். ஸோ மேக்ஸில் 65 இல்லை 78. இதுதான் செகண்ட் டேபிள் ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் தேர்டு ஃபோர்த்து மொத்தம் 4 டேட்டா வச்சுப்போம். ஸோ இப்போ 4 ரோ எனக்கு தேவைப்படுது. ஏற்கனவே 2 ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் 2 ரோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தேர்டு அண்ட் ஃபோர்த்து. இப்போ நான் டேட்டாவை மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன். என்னென்ன டேட்டான்ற மாதிரி சீரியல் நம்பர் 2. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா மாயான்ற பேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 64 89 95. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ சீரியல் நம்பரில் தேர்ட் இங்கே நான் குமார்னு போட்டுருந்தேன். குமார் இங்கே 56 98 86. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் 4 ரோ இருக்குது. ஃபஸ்ட் ரோ எதை டினோட் பண்ணுன்னா ஹெட்டரை டினோட் பண்ணுது. செகண்ட் ரோனா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் டினோட் பண்ணுது. தேர்ட் ரோ எதை டினோட் பண்ணுதுன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட இது டினோட் பண்ணுது. ஃபோர்த் ரோ எதை டினோட் பண்ணுதுன்னா தேர்டு ஸ்டூடெண்ட்டோடதை டினோட் பண்ணுது. இப்போ இதோட அவுட்புட் எப்படி வரும்ன்றதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக வரும். என்ன நம்ம டேபிள் போட்டோமே, இங்கே டேபிள் டிசைன் இருக்கே, லைன்ஸ் எல்லாம் வரல, லைன்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் ஸ்டைல் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டைலில் போயிட்டு இல்லைன்னா நம்ம இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணிப்போம். இன்டர்னல் ஸ்டைல்னால்
ஹெட் உள்ள கொடுக்குறது தான் இன்டர்னல் ஸ்டைல். ஸோ ஸ்டைல் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக். இங்கே என்ன பண்ணுறேன், டேபிள் டேக் அண்ட் டிஹெச் டேக் டிடி டேக். அதனால் இது எல்லாம் இந்த 3 டேகுக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் 2 pixel சாலிட் பிளாக் அப்படின்றத போட்டுடுறேன். போட்டுட்டு கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சர் கிடச்சாலும் நம்ம பார்க்குற டேபிள் மாதிரி இல்லையே, நம்ம பார்க்குற டேபிள்னால் சிங்கிள் லைனில் தானே வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சிங்கிள் லைன் வரணும்னா அதுக்கு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா பார்டர் கொலாப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ லைக் ரியல் டைமில் பார்த்தோன்னா கொலாபரேட் பண்ணுறேன்னு கொலாபரேட்னா ஒன்றும் இல்லை, வேறு ஒரு யூடியூப் சேனல் இன்னொரு யூடியூப் சேனல், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீடியோவில் வருவாங்க. இதுதான் கொலாபரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 விஷயம் சேர்ந்து ஒரே விஷயமாக மாறுறதுக்கு பேர் கொலாப்னுவாங்க. கொலாப்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போனால், டேபிள் ஒரு பார்டர் வச்சுருக்கு, டிஹெச் ஒரு பார்டர் வச்சுருக்கு, டிடி ஒரு பார்டர் வச்சுருக்கு. இந்த எல்லா பார்டரும் சேர்ந்து ஒரே பார்டராக மாறுங்கன்றது தான் இந்த பார்டர் கொலாப்ஸ்ன்றது. ஸோ இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய டேபிள் வந்துருச்சு. இது இன்னும் பெருசாக வேணும் இந்த டேபிள் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், வித் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வித் 100% அப்படின்னா பெருசாக வந்துடும். உங்களுக்கு டெக்ஸ்டெல்லாம் சென்டராக வேணும், அந்தந்த காலமுக்கு சென்டராக வேணும்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ ரீஃப்ரெஷ், சென்டராக வந்துடும். HTML ஒரு டேபிள் டேக்கை பார்க்கணுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுவே நீங்கள் CSS ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக டேபிள் டிசைனை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.